ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா பரோட்டா எப்படி போடுறாங்கன்றது தான் பார்த்துட்ருக்கோம். இவர் தான் நம்ம பரோட்டா மாஸ்டரு. ஃபேஸ்லாம் வந்து காட்ட வேணான்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு ஃபேஸ் காட்டலை. இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சிங்கப்பூர், மலேசியான்ட்டு நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன கேட்டால் இவரை போல் பரோட்டா போடுறவரே சிறந்தவர் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பரோட்டா ஃபாஸ்ட்டாக போடுவாப்புல. ஃபாஸ்ட்டாக போடுறத விட ஃப்ரெஷ்ஷாகவும் கொடுப்பாரு. பரோட்டாவை போட்டு வச்சுருக்க மாட்டார் ஸ்டாக் எப்பயுமே. நல்லா இவர் போடுற பரோட்டா நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவும் மொறுன்னு சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் பரோட்டா. பீடா எல்லாமே உருட்டி வச்சுருக்காரு. இந்த பீடாவை மாவை பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அதனுடைய சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவும் நல்லா பார்க்க லுக்காக இருக்குது சாஃப்ட்னஸ்ஸு. பரோட்டா தீத்தி போட ஆரம்பிச்சிட்டாரு. கல்லில் ஆயில போட்டு பரோட்டா வீச ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையிலே இது மாதிரி பரோட்டா நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பரோட்டா யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணவே மாட்டீங்க. பக்கத்தில் அப்படியே சைடில் கறி தோசை ஒன்று போட்டிருக்காரு. இதுதான் சிக்கன் கறி தோசை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பரோட்டாலாம் போடுன்னு சொன்னாப்புல. மலேசியா பரோட்டா, பன் பரோட்டா, வீட் பரோட்டா, எக் பரோட்டா, சாக்லேட் பரோட்டா, அப்படி இப்படின்னு நிறையா வெரைட்டி சொன்னார். சீசி பரோட்டா அப்படி இப்படின்னு நிறையா சொன்னார். வாழைப்பழத்தில் பரோட்டா போடுவேன் அப்படின்னு சொன்னார். அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பரோட்டா எல்லாத்தையும் நாங்கள் போட்டு காமிக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பரோட்டா பாருங்கள் அடிக்கும் போதே எப்படி இருக்குன்ட்டு. சாஃப்ட்னஸ்ஸு ப்ளஸ் கிறிஸ்பி. அப்படியே எந்த ஒரு மசாலாவில் வெறும் பரோட்டாவை சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்.